அனைத்தையும் நேர்நிலையில் ஆற்றி, நேர்நிலையில் நிறை கொண்ட நிலையாய் ஆற்றி, எவ்விதமான மாற்று நிலைகளுக்கும் மாற்று சுவடுகளுக்கும் இடம் கொடாது, தன் மனதில் கூட தன் சிந்தையில் கூட மாற்று நிலைகளை கடைப்பிடிக்காது எவன் ஒருவன் இகலோகத்தில் கலியுகத்தில் நடைபோடுகின்றானோ மானிடனாக, அத்துணை நிலைகளையும் ஆசி மொழிகளிலே வருகின்ற நிலைகள் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து வாழ்பவன், அத்துணையும் கடைப்பிடித்து வாழ்பவன். இது எளிதாக கூற வேண்டிய வார்த்தை அல்ல, கூற முடிகின்ற வார்த்தை அல்ல. தன் சிந்தையில் கூட மாற்று நிலை வேற்று நிலை இல்லாது ஒருவன் நல் மானிடனாய் வலம் வருகின்றானோ, ஐவகை எதிரிகளை வென்று தன்னை எதிர்க்கும் எதிரிகளை தன் அன்பினால் வென்று, இகலோகத்தில் கலியுகத்தில் தன்னை சார்ந்தவர்களை எல்லாம் தன் ஆவினால் சாடாது, சாடியவர்களை நாடி, சாடியவர்களையும் நாடி அவர்களுக்கு நல் நிலைகளை போதித்து இக்கலியுகத்தில் வலம் வரும் ஒரு உத்தம நிலைக்கும் மேலான உன்மத்த நிலை பெற்ற இறுதியில் கூறப்போகின்ற நிலை என்பது அவன் இறை நிலை பெற்றவனாக வலம் வருகின்றவன் அவன் இறையாக மாறிவிடுகின்றான். அவன் இறை நிலையில் இறையாக, இறையை உணர்ந்து இறையாக மாறிவிடுகின்றான். எனவே இறைக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இறையை உணர்ந்த ஞானிக்கும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அவன் எத்தகைய இறப்பு நேரிடுகின்ற பொழுதும் அவன் வருந்துவதில்லை, எத்தகைய பிறப்பு பிறக்கின்ற பொழுதும் அவன் ஆனந்தப்படுவதில்லை என்ற நிலைதனை சுட்டிக்காட்டவே அஞ்ஞானி விஞ்ஞான கலியுகத்தில் உதிக்கப்பெற்ற அஞ்ஞானி அவன் அஞ்ஞானி அல்ல, அவன் ஞானியாக வலம் வருபவன் கூறுகின்ற வார்த்தையாகும். இறைக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இறை என்பது ஒரு உன்னத நிலை, உயர் நிலை, உயர் நிலைக்கும் மேலான ஆற்றலை தன்கரம் வைத்திருப்பவனுக்கு இரண்டும் இல்லை என்கின்ற அத்தகைய நிலைதனை சுட்டிக்காட்டும் சொற்றொடரே என்று அகத்தியன் யாம் உரைத்து இவ்வினாதனை எழுப்பிய சீடனே, மேல் நிலை கொண்ட உயர் நிலை கொண்ட நிலையில் அமர்ந்திருந்து அனைத்தையும் பார்க்கின்றவன் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதே அதன் சூட்சம நிலை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம். சீடனே, உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கா? சரி. ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர்னும் எது நோய் எதுவும் சொல்லுதாங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னது இருக்கா?